அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் முனைவர் கு. செல்வ ஈஸ்வரி. நான் சிவகாசி தி ஸ்டாண்டர்ட் பைரஸ் ராஜரத்தினம் மகளிர் கல்லூரியில் தமிழ்துறை உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகின்றேன். இந்த காணொளியில் நாம் இளங்கலை 2ஆம் ஆண்டு பயிலக்கூடிய மாணவியர்களினுடைய பொதுத்தமிழில் இடம்பெறக்கூடிய மந்தரை சூழ்ச்சி படலம் என்று சொல்லக்கூடிய பகுதிகளை மட்டுமே பார்ப்போம். மந்தரை சூழ்ச்சி படலம் என்று சொல்லக்கூடிய இந்த படலம் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் கம்பராமாயணம். கம்பன் என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஒரு ஆளுமை எழுத்தாளன் தமிழுக்கு, தமிழனுடைய மரபிற்கு இணங்க இந்த கம்பராமாயணம் என்று சொல்லக்கூடிய அருமையான நூலை நமக்காக வழங்கியிருக்கின்றார். அவருடைய புகழாக நாம் நிறைய சொல்லலாம். உதாரணமாக கம்பன் தன்னுடைய நூலுக்கு மிக முக்கியமாக கதாமாந்திரங்கள் என்று சொல்லக்கூடிய பாத்திரங்களை மிகவும் மக்கள் மனதில் பிரசித்தி பெறக்கூடிய வகையில் படைத்திருக்கின்றார். தசரதன் தொடங்கி ராமன், லக்ஷ்மணன், சத்ருகனன், பரதன் உள்ளிட்ட மிகச்சிறந்த கதாபாத்திரங்களாக ஆண் பாத்திரங்களையும் அதனோடு துணைமை பாத்திரங்களாக கைகேயி, கோசலை, கூனி உள்ளிட்ட சுமித்ரா உள்ளிட்ட பாத்திரங்களையும் மிகவும் அருமையாக படைத்திருக்கின்றார். அதனால தான் படிக்காத பாமரர்களுடைய எண்ணத்திலும் இன்றைக்கு கம்பராமாயணம் சிறந்த ஒரு புகழோடு நிலைத்து நிற்கிறது என்றால் அது மிகையாகாது. கம்பராமாயணத்தில் கிட்டத்தட்ட 6 காண்டங்களும் 118 படலங்களும் இடம்பெற்று உள்ளன. 6 காண்டம் என்று பார்க்கின்ற பொழுது பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்யா காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தரகாண்டம், யுத்த காண்டம் என்று 6 பகுதிகள் இடம்பெறுகின்றது. பொதுவாக காண்டம் என்றாலே பெரும் பிரிவு என்று நாம் சொல்கின்றோம். படலம் என்பது அதனுடைய உட்பிரிவை குறிக்கக்கூடிய பகுதியாகும். கம்பனுடைய சிறப்பே களி விருத்தத்தில் பாடல்களை ஏற்றுவதுதான். அதாவது ஒரு பாடலினுடைய இறுதி அடுத்த பாடலினுடைய தொடக்கமாக அமையக்கூடிய ஒரு பெரும் சிறப்பினை கம்பன் தன்னுடைய காவியத்தில் படைத்திருக்கின்றார். கம்பனினுடைய சமகாலத்தில் வந்த புலவராகிய ஒட்டக்கூத்தர் கம்பன் மீது கொண்ட பற்றின் காரணமாக 7வது காண்டமாக உத்தரகாண்டத்தையும் இயற்றியிருக்கின்றார். அந்த அளவுக்கு தமிழுக்கு சிறப்புமிக்க ஒரு காவியமாக, வைணவ காவியமாக கம்பராமாயணம் திகழ்கின்றது. பொதுவாக தமிழுக்கு கிடைத்திருக்கக்கூடிய கதியாக 2 நூல்கள் சொல்லப்படுகின்றன. அவற்றில் ஒன்று திருக்குறளும் கம்பராமாயணம் ஆகும். இப்படிப்பட்ட சிறப்பம்சம் பொருந்திய கம்பராமாயணம் மக்களினுடைய மனதில் மிகவும் நீங்காத இடத்தை பிடித்திருக்கின்றால் அது மிகையாகாது. கம்பராமாயணம் என்று சொல்கின்ற பொழுது ராமனுடைய புகழை மட்டுமே சொல்லவில்லை, பெருங்காப்பியத்திற்குரிய இலக்கணங்களையும் முழுமையாக எடுத்து எம்புகின்றது. அதாவது காப்பியத்திற்கே உரிய உறுப்புகள் அனைத்துமே இதில் இடம்பெற்றிருக்கின்றன. அணி, பொருள், நடை என்று சொல்லக்கூடிய நயங்களினுடைய சிறப்பு எண்ணிலடங்காத பாடல்களுக்கு பெருமை சேர்க்கின்றது. சொற்சுவையும் பொருட்சுவையும் நம் தமிழரினுடைய பண்பாட்டை, மரபையும் பின்பற்றக்கூடிய ஒரு சிறந்த ஒரு படைப்பாக கம்பராமாயணம் திகழ்கின்றது. இனி தலைப்புக்குள் செல்வோமா? மந்தரை சூழ்ச்சி படலம். இந்த படலம் ராமனுக்கு முடிசூடக்கூடிய நிகழ்வினை நடத்துவதாக துவங்குகின்றது. ஆனால் ராமனுக்கு இந்த விழா நடைபெறாதவாறு அந்நிகழ்வை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக மந்தரை விளங்குகின்றார். அத்தகு மந்தரையினுடைய சூழ்ச்சிகளை சொல்லக்கூடிய அத்தனை செய்கைகளையும் இந்த படலத்தில் நிறைய கம்பன் கையாண்டிருக்கின்றார். மந்தரை சூழ்ச்சி படலத்தில் சில உட்தலைப்புகளாக சிலவற்றை நாம் அறிய இயலாம். அதாவது ராமனுக்கு முடிசூடக்கூடிய நிகழ்வுகளை அறிந்தவுடன் அவனுடைய தாயாகிய கோசலை மிகவும் மகிழ்ச்சியினால் மனமகிழ்ந்து தன்னுடைய இருக்கக்கூடிய தோழியான சுமத்திரையுடன் சென்று பெருமாளினுடைய திருத்தலங்களில் வழிபடுவதற்காக இருவரும் இணைந்து செல்லக்கூடிய காட்சிகள் முதல் திருமாலை வணங்கி அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கும் கோதானம் புரியக்கூடிய ஒரு செயல்களையும் நாம் பார்க்க முடிகின்றது. அதோடு மட்டுமல்லாது ராமனுடைய புகழை பறைசாற்றும் விதமாக அவனை நாடி அரண்மனைக்கு வசிஷ்டரும் வருகை பெறுகின்றார். ராமனுக்கு அறிவுரைகளாக நாட்டை ஆளக்கூடிய அரசனுக்குரிய தகுதிகளையும் அவர் வழங்கியிருக்கின்றார். பின்னர் ராமனுக்காக சில சடங்கு முறைகளும் நிகழ்த்தப்படுகின்றது. ராமனுடைய முடிசூட்டு விழாவை கண்டு நகர மக்கள் அனைவருமே
நகர் முழுவதையுமே பெருமையோடு அலங்காரம் செய்கின்றார்கள். அப்போதுதான் இந்த மந்திரை என்று சொல்லக்கூடிய கூனியானவள் கைகேயினுடைய அரண்மனையை அடைந்து ராமனுடைய முடிசூடக்கூடிய நிகழ்வினை தடுத்து நிறுத்துவதற்காக விரைந்து செல்கின்றார். இப்படி ராமனுடைய முடிசூட்டு விழா நடைபெறக்கூடிய செயல்களை உணர்ந்தவுடன் மன மகிழ்ச்சியினால் கைகேயி தன்னிடம் இருக்கக்கூடிய விலை மதிப்பற்ற மணிமாலைகளை அவளுக்கு பரிசாக வழங்குகின்றாள். ஆனால் கூனியோ அந்த மாலையை பெற்றுக்கொள்ளாமல் மாலையை அரித்து சில தவறான வார்த்தைகளையும், அதாவது கடுமையான மொழிகளையும், மனதை காயப்படுத்தக்கூடிய உபாயங்களையும், தன்னுடைய பழிதீர்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய எண்ணத்தை கூனியானவள் மந்திரை கைகேயினுடைய மாலையை பெற்றுக்கொண்ட பின்பாக அவள் அந்த மாலையை வேண்டாம் என்று சொல்லி அறுத்தறிந்து பரதன் நாட்டை ஆளக்கூடிய உபாயங்களையும் கைகேயிக்கு நிறைய அறிவுரைகளாக இந்த மந்திரை சூழ்ச்சி படலத்தில் கிட்டத்தட்ட 90க்கும் மேற்பட்ட பாடல்களில் மந்திரையினுடைய சூழ்ச்சி படலம், அவளுடைய செய்கைகள், அவளுடைய வார்த்தைகள் எல்லாம் பதிவாகி இருக்கின்றது. உதாரணமாக கம்பனுடைய கவிநயத்திலேயே கூனியினுடைய தோற்றத்தை நாம் அழகாக பார்க்கலாம். ஏனென்றால் கூனி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் பாத்திரம் மட்டும் இங்கே வலம் வராவிட்டால் கம்பராமாயணத்தினுடைய காப்பியங்கள் சிறப்புற்று இருக்காது. கூனியினுடைய அறிமுகத்தை சொல்கின்ற போது கூட அவர் எவ்வாறெல்லாம் தன்னுடைய வார்த்தைகளை பயன்படுத்துகின்றார் என்று பார்க்கின்ற போது மிகவும் அருமையான ஒரு காவியத்திற்கே உரிய நடை அழகு காணப்படுகின்றது. உதாரணமாக ஒரு பாடல்களில் அணிபுறும் அமலை வானவர் பொன்னகர் இயல்பு என பொழியும் ஏழ்வையில் இன்னல் செய் ராவணன் இழைத்த தீமை போல துன்னருங் கொடுமண கூண்டினார். அதாவது இந்த பாடல்களில் சொல்லப்படக்கூடிய செய்தியாக நகர் அந்த கூனியானவர் மக்கள் எல்லோரும் ஆரவாரத்தோடு ராமனுடைய முடிசூட்டு விழாவிற்காக மிகவும் மகிழ்ச்சியினர். வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் கூட இந்த நகரம் அமராவதியோ என்ற அளவிற்கு அவர்களும் சிறப்போடு வியந்து பார்க்கின்றார்கள். ஆனால் ஏழ்வையில் அந்த பொழுதில் அப்போ அந்த நேரங்களில் மட்டுமே இன்னல் செய்யக்கூடிய ராவணன் இழைத்த தீமை போல இன்னல் துன்பங்களை எவ்வாறு தீமை என்று சொல்லக்கூடிய பாத்திரங்களை மேற்கொண்டானோ தீரியவனாக மாற்றம் அடைகின்றான் என்பதை போலவே அதாவது இங்கே ராவணன் செய்த தன்னுடைய கொடுமணம் என்று சொல்லக்கூடிய அந்த கொடிய எண்ணத்தினால் இந்த நகரமே அலங்காரத்தில் இருந்து தன்னுடைய அழகை இழக்கும்படியான வார்த்தைகளை அவள் தோன்றும்படியாக இங்கே கம்பன் இந்த பாடலில் ரசனையோடு பாடியிருக்கின்றார். அடுத்த ஒரு பாடல்களில் கூனியினுடைய வாழ்வியலை சொல்கின்றார் கம்பன். அதாவது ராமனுடைய முடிசூடக்கூடிய காட்சிகளை கண்டு அவளுடைய மனம் எப்படியெல்லாம் மாற்றமடையும் என்று சொல்லக்கூடியதை ஒரு அருமையான ஒரு பாடலடிகளில் கொடுத்திருக்கின்றார். தோன்றிய கூனியும் துடிக்கும் நெஞ்சினல் ஊன்றிய வெகுளியால் உழைக்கும் உள்ளத்தால் கான்றியெறி நயத்தனால் கதிக்கும் சொல்லினால் 3 உலகினுக்கும் ஓர் இடுக்கண் மூட்டுவாள். கடைசி லைன் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு பாடல் வடிகள். ஏனென்றால் 3 உலகினுக்கும் 3 உலகம் என்று பார்க்கின்ற பொழுது சொர்க்கம், மத்தியமம், பாதாளம் என்று நாம் சொல்கின்றோம். அந்த 3 உலகினுக்கு எந்த உலகத்தில் அவள் இருந்தாலும் இடுக்கண் துன்பம், இடுக்கண் என்றாலே துன்பம், அந்த துன்பங்களை விளைவிக்கக்கூடிய ஆற்றலுடைய பெண்தான் கூனி என்று சொல்லி கூனியினுடைய வாழ்வியலை இங்கே கம்பன் அழகாக பதிவு செய்திருக்கின்றார். அவளுடைய மனம் ராமனுடைய இந்த முடிசூட்டு விழாவை கண்டவுடன் துடிக்கும் நெஞ்சினல், மனமானது துடிக்கின்றதாம். ஊன்றிய வெகுளியால் தன்னுடைய ஊன்றுதல் இங்கே தடி, அதாவது தடியை ஊன்றிக்கொண்டு வெகுளி என்று சொல்லக்கூடிய ஆக்ரோஷமான கோபம், அந்த கோபத்தை வெளிப்படுத்தக்கூடியவளாக விரைந்து வருகின்றாள். எங்கே? கைகேயினுடைய அரண்மனை வாயிலை நாடி உழைக்கும் உள்ளத்தாளாக
அவளுடைய மனம் வேதனை அடைகின்றது. உள்ளம்னா மனம், மனம் வேதனையில் தவிக்கின்றது. ஏனென்றால் இதற்கெல்லாம் காரணம் முந்தைய காலகட்டத்தில் ராமன் அறியாமல் செய்த ஒரே ஒரு செயல்தான். அதுதான் இந்த அளவிற்கு கூனியினுடைய மனதை மாற்றக்கூடியதாக இந்த காட்சி படலம் அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம். கான்று எரி நயத்தனால், காண்பதற்கே எரின நெருப்பு, நயனம்னா கண்கள், கண்களிலிருந்து தோன்றக்கூடிய பிரகாசமான நெருப்பினை போன்று அவளுடைய மனமானது வேதனையில் துடிக்கின்றது என்று கம்பன் சொல்கின்றான். கதிக்கும் சொல்லினால், கதினா இங்கே படபடப்பு, படபடப்பாந்த வார்த்தைகளோடு இந்த தகவல்களை எப்படியாவது உடனடியாக கைகேயிடம் சொல்லி இந்த நிகழ்வை நிகழ்த்த விடாமல் தடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு மாந்தராக இந்த கூனியானவள் விரைந்து வரக்கூடிய காட்சியை மிக அருமையாக கம்பன் தன்னுடைய கவிநயத்தில் சொல்வதை பார்க்க முடிகின்றது. அவள் வரும்போது இங்கே அரண்மனையில் பஞ்சனையில் துயில் கொண்டிருக்கக்கூடிய கைகேயினுடைய அழகை கண்டவுடன் இவளுடைய மனம் மிகவும் வேதனைப்படுகின்றது. தன்னுடைய வார்த்தைகளினால் அவள் சொல்லக்கூடிய முறைகள் எண்ணிலடங்காது இருக்கின்றன. அதையும் ஒரு பாடல்களில் கம்பன் நளினமாக சொல்லியிருக்கின்றார். கூனி கைகேயினுடைய அருகில் வருகின்ற போது அவள் கடலில் பூத்த தாமரை தடாகம் போன்று அழகாக தூயில் கொண்டு இருக்கின்றாள். அப்படிப்பட்ட அரசியை தன்னுடைய கைகளினால் மெதுவாக அவளுடைய கால்களை வருடுகின்றாளாம். அப்போ கால்களை வருடுகின்ற போது கூட அவள் மெதுவாக, ஒரு அரசியாக இருந்தாலும் நாம் அவர்களிடம் அனுமதி பெற வேண்டும் இல்லையா, அதை போன்று இவள் மெதுவாக அவளுடைய கால்களை வருடி அவள் உறங்குகின்ற அந்த வேளையில் அவளிடம் இந்த செய்திகளை அறிவிப்பதற்காக விரைந்து வருகின்றான். அவள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கம்பன் மிக அருமையாக புகழ்ந்திருக்கின்றார். பாருங்கள், அணங்கு வாழ்விட அரா அணுகும் எல்லையும் குணம் கெடாது ஒள்விரி குளிர்வெண் திங்கள் போல் பிணங்குவான் பேரிடர் பிணக்க நன்னவும் உணங்குவாய் அல்லை நீ உறங்குவாய் என்று சொல்கின்றார். நீ உறங்குவாய், நீ என்ன உறங்கிட்டு இருக்க அப்படிங்கிறா. வான் பேரிடர் கூனி, வான் பேரிடர், வானத்தில் ஏற்படக்கூடிய சீற்றங்களை போன்று பெரிய அளவு துன்பம் உனக்கு வரப்போகின்றது. அதை நீ எப்படி இப்படி அறிந்து கொள்ளாமல் உறங்குகின்றாய் என்று சொல்வது போல இருக்கின்றதான். அதற்கு அழகான ஒரு ஓமையை கம்பன் சொல்லியிருக்கின்றான் பாருங்களேன். அணங்கு வாள், கொடுமையான வாளினை போன்று விட அரண அரவம் பாம்பு. அப்போ பாம்பானது, அதாவது இங்கே அவர் சொல்லக்கூடியது என்றால் வானத்தில் இருக்கக்கூடிய சனி ராகு உள்ளிட்ட கேதுகளை பற்றி சொல்கின்றார். அவை அணுகும் எல்லை, அவை நெருங்கக்கூடிய அந்த வேளையில் குணம் கெடாது, குணம்னா தன்னுடைய தன்மையிலிருந்து மாறுபடாத ஒளி விரி, ஒளி என்று சொல்லக்கூடிய வெளிச்சத்தினால் மிகவும் குளிர்ச்சி வாய்ந்திருக்கக்கூடிய வெண்மையான திங்களை போன்று பிணங்குதெல்லாம் மாறுபாடு சொல்லக்கூடிய அளவிற்கு வானத்திலே இருந்து வரக்கூடிய இன்னல்களை போன்று பிணக்கன கட்டுதல். இங்கே உனக்காக நிறைய துன்பங்கள் நெருங்கிக் கொண்டு இருக்கின்றதே, நன்னவும் அதை உணராமல் நீ என்ன செய்கின்றாய், நன்னுதல்னா நெருங்குதல், நெருங்கி வந்து அவங்ககிட்ட சொல்றா. உணங்குவாய், உணங்குவாய்னா நீ வருத்தப்படாமல் இருக்கியே, நீ உறங்குகின்றாயே என்று சொல்லி இந்த காட்சியில கம்பன் அழகாக கூனியினுடைய அறிமுகத்தையும் அவள் சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் ஒரு கோள்கள் மூலமாக ஓமித்து சொல்லக்கூடிய நயங்கள் நம்மை வியக்க வைக்கின்றது. அந்த அளவிற்கு கூனி இந்த கைகேயிடம் உலகத்தை அறியக்கூடிய இயல்பினை உணராமல் நீ இருக்கின்றாயே என்று சொல்லி அவளிடம் ராமனுடைய முடிசூடக்கூடிய அந்த காட்சிகளை மெதுவாக விவரித்து சொல்ல வருகின்றான். இன்னொரு இடங்கள்ல பேசுகின்ற பொழுது கூனியானவள் தன்னுடைய அவளுடைய வாழ்க்கைகளை கம்பன் அழகாக சொல்றாரு. கூனினாலே தீவினைதான், அவளுக்கு நிகர் இந்த உலகத்தில் வேற எந்த பெண்மணிகளும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவள் இருப்பாள் என்று சொல்கின்றார். ஏன்னா கைகேயி கூட தன்னுடைய மகனுக்காக சுயநலமாக தசரதனிடம் 2 வரங்கள் பெற்று ராமனை காட்டுக்கு செல்ல விட்டாலும் அவள் கூட எப்படிப்பட்டவளாம், ஆழ்ந்த பேர் அன்பினல்ங்கிறாரு. ஆழ்ந்த கடலின் ஆழம் எவ்வாறு உயரை செல்ல இருக்குமோ
எல்லை அடங்காது இருக்குமோ அதை போன்ற பேர் அன்பினை உடையவள்தான், ராமன் மீது உடையவள்தான் இந்த கைகேயி. அணைய கூறலும், அணைதெல்லாம் வார்த்தைகள், அவள் சொல்லக்கூடிய வார்த்தைகள்ல அவள் எப்பொழுதுமே ராமனை தன்னுடைய மகனாகவே எண்ணி இருக்கின்றாள். ஆனால் அப்படிப்பட்ட கைகேயை கூட மனம் மாற்றக்கூடியவளாக இந்த கூனி வருகின்றாள். அவள் வரும்போது அவளுடைய காட்சிகளை கம்பன் எவ்வளவு அழகாக வர்ணிக்கின்றான் பாருங்கள். சூழ்ந்த தீவினை, ஒரு பெண்ணை வர்ணிக்கும் போது கூட கம்பன் இப்படி ஒரு அருமையான வார்த்தைகளை போட்டதை நம்ம பார்த்துருக்கவே முடியாது. எல்லா கவிதைகளிலுமே நிறைய வார்த்தைகள் பெண்ணை பற்றி நிறைய இருக்கின்றது. பேரழகினல், கயல்விழி என்று சொல்வார்கள். ஆனால் இந்த கம்பனோ கூனியினுடைய தோற்றத்தை சொல்கின்ற போது சூழ்ந்த தீவினை நிகர்கூனி, அவளை சுற்றியே எப்போதுமே தீய தொழில்கள் தான், அதாவது தீய சிந்தனைகள் தான் நிகழும் என்று சொல்கின்றார். அப்ப அந்த அளவிற்கு கூனியினுடைய பாத்திரம் இந்த கம்பராமாயணத்திற்கு முக்கியமாக வலு சேர்க்கின்றது என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட கூனியானவள் பேச தொடங்கும் போது கூட வீழ்ந்தது நின் நலம் அப்படிங்கிறா. பாரு, உன்னுடைய நலன்கள் நன்மைகள் எல்லாமே அரசியே இன்மேலு அதை உனக்கு கிடைக்காமல் போய்விடும், அவை எல்லாம் வீணாக போகின்றது என்று சொல்கின்றாள். திருவும் வீழ்ந்தது, திருனா செல்வம், உன்னுடைய செல்வங்கள் இதனால் வரை நீ பெற்ற குலம் என்று சொல்லக்கூடிய அரசிக்குண்டான பண்புகள் அனைத்துமே இழந்து விடுவாய் என்று சொல்கின்றாள். யாரை மட்டும் வாழ்வாள் என்று சொல்கின்றாள்? வாழ்ந்தனல் கோசலை, மதியினால் வாழ்ந்தனல், மதியினா அறிவு. அப்போ புத்தி என்று சொல்லக்கூடிய அறிவுத்திறத்தினால் கோசலை மட்டுமே இந்த தசரதனுடைய ஆட்சியில் அரசியாக பொறுப்பேற்று வாழப்போகின்றாள். உன்னுடைய வாழ்வு வீழ்ந்தது, நின் நலமும் வீழ்ந்தது என்று சொல்கின்றார். அப்ப அந்த அளவிற்கு கூனியினுடைய சிறப்பினை நாம் இங்கே அருமையாக பார்க்கின்ற போது, இன்னொரு பாடலில் பார்க்கின்ற பொழுது கைகேயி ராமனிடம் கொண்ட பேரன்பின் காரணமாக அவன் முடிசூடக்கூடிய காட்சிகளை கேட்ட உடனேயே அழகாக தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய மணிமாலைகளை கொடுக்கின்ற பொழுது அதை ஏற்க மறுக்காமல் கொடிய கூனியோ அந்த மாலைகளை வீசி எறிகின்ற காட்சியை கம்பன் ரொம்ப ஒரு அருமையான ஒரு சொல்லாடல்கள் மூலமாக நமக்கு உணர்த்தி இருக்கின்றார். பாருங்களேன், இந்த பாடல் மிகவும் அருமையாக இருக்கும். தெளித்தனள் உறப்பினள், சிறு கண் தீயுக விழித்தனள், வைதனள் வெய்து உயிர்த்தனள், அழித்தனள் அழுதனள், பொன் மாலையால் குளித்தனள் நிலத்தை, அக்கொடிய கூனி, அக்கொடிய கூனி. கொடுமையானவள் கூனி என்பதை எவ்வளவு அருமையா சொல்றாரு. தெளித்தனள், சப்தமா பேசா, சப்தம் தான். இவ்வளவு சந்தோஷப்படுறேன்னு சொல்லிட்டு கைகேயின் மீது கோபப்படுகின்றாள். உறப்பினல், உறப்பினல்னா அதட்டுதல், அதற்றா. சிறு கண் தீயுக விழித்தனல், அவளுடைய சிறிய அழகிய கண்கள் கூட தீப்பொறி பறக்க அப்படியே விழிகள்ல சிவந்து காணப்படுகின்றது. அந்த அளவுக்கு இந்த கூனியினுடைய தோற்றம். வைதனல், வைகின்றார், திட்டார். வெய்து உயிர்த்தனல், வெய்து, வெய்துனா வெப்பம், பெருமூச்சு விட்டு அவளுடைய மன துயரத்தை எண்ணி சொல்கின்றாள் கைகேயிடம். பின்பு அழித்தனல், அழித்தல்னா தன்னுடைய அலங்காரங்களை அப்படியே அந்த கோலத்தை எல்லாமே விட்டு விடுதல். அழுதனல், எங்கெங்க அழுகிறா. ஏன்னா உண்மையாக ராமனை என்ன செய்யக்கூடாது, முடிசூட விடக்கூடாது இல்லையா, அதற்காக அழுதனல். அப்பொன் மாலையால் குளித்தனல் நிலத்தை, அழகிய பொன்னால் ஆகிய அந்த மாலைகளை குழி, எப்படியா நிலத்தை குளித்தனல், நிலத்துல குழி விழக்கூடிய தன்மைகளோடு இருக்குமாறு அந்த மாலைகளை தூக்கி வீசி எறிகின்றார். அந்த அளவிற்கு கூனியினுடைய கொடிய மனமானது இந்த இடங்களில் கம்பனான் காட்சிப்படுத்தப்படுகிறது. அப்போ இவ்வாறாக கவிநயத்தோடு கம்பன் கூனியை வலம் வரக்கூடிய செயல்கள் தான் இந்த கம்பராமாயணத்தினுடைய வெற்றிக்கு மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கின்றது என்றால் அது மிகையாகாது. இவ்வாறாக கம்பன் தன்னுடைய காவியத்தில் மந்திரையை மிகவும் அருமையான ஒரு வாக்கியமாக, கவிதை வாக்கியமாக வாசித்து இருப்பது நம்மை வியக்க வைக்கின்றது. இன்னும் நிறைய இடங்களில் மந்திரையினுடைய வார்த்தைகளும் அவள் தோற்றமும் எல்லோருடைய மனதிலும் நீங்காமல் பதியக்கூடிய வண்ணம்
மிக அற்புதமான காப்பியமாக இந்த வைணவ காப்பியம் அமைந்திருக்கிறது என்றால் அது மிகையாகாது. இது போன்ற இன்னொரு மாந்தர்களோடு அடுத்த காணொளியில் இந்த கம்பராமாயணத்தின் தொடர்ச்சி காண்போமா? நன்றி.